வெல்கம் டு ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா பேக்கரி ஸ்டைலில் பருப்பு போலி, அதாவது பருப்பு ஒப்புட்டுங்க. நான் இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செஞ்சு காட்ட போகிறேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: வெல்லம், வேக வச்ச கடலைப்பருப்பு, மைதா மாவு, ஆயில், உப்பு, மஞ்சத்தூள், துருவிய தேங்காய், நெய். இப்போ நம்ம பருப்பு ஒப்புட்டுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 கப் மைதா மாவு போட்டுக்கலாங்க. 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. உப்பு கொஞ்சம், 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கலாங்க. சப்பாத்தி மாவு பதம் மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க. இன்னும் சாஃப்ட்னஸ் இருக்குது பாருங்க. இது நம்ம ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டா இருக்குங்க. இப்போ இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ பூரணை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கலாங்க. 1 கப் கடலைப்பருப்புக்கு 1.5 கப் வெல்லம் எடுத்துக்கணுங்க. குண்டு வெல்லம் போட்டிருக்கேங்க நான். இது நல்லா கொஞ்சம் பொடி பொடியாக உடைச்சி போட்டிருக்கேன். இப்போ வெல்லம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படி கரைச்சிக்கலாங்க. இப்போ கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. வெல்லம் கரைஞ்சா போதும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கரைச்ச வெல்லத்தை ஒரு ஜல்லடியில் வச்சு நம்ம வடித்து எடுத்துடலாங்க. அப்போ தான் தூசியெல்லாம் இருந்தால் நீங்கிரும். இப்போ இந்த வெள்ளைப்பாகில் 1 கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வச்சு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நைஸாக வெந்திருக்கணும். பருப்பு இந்த மாதிரி நைஸாக வேகலினா நம்ம மிக்சியில் வச்சு லைட்டாக திருப்பி விட்டு எடுத்துக்கலாங்க. நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட சேர்த்திக்கலாம். இதை இந்த மாதிரி பருப்பு சேர்த்துன பிறகு தண்ணியாட்டிருக்குன்னு நினைக்க வேண்டாம். நம்ம ஒரு 5 மினிட்ஸில் வேக வச்சோம்னா நல்லா கெட்டியாயிருங்க. இது கூட 1/4 கப் அளவு தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. தேங்காய் பூ போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கெட்டியாக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி பூர்ணம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இலக்கமாக இந்த மாதிரி செய்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இலக்கமாக இருந்தால் தான் நமக்கு பருப்பு விட்டு சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஊற வச்ச மைதா மாவை எடுத்துக்கலாம். இது 2 மணி நேரம் ஊறங்காட்டி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இது சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிட்டு பட்டர் ஷீட் அல்லது வாழை இலையில் தட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிட்டு நைஸாக தட்டிக்கலாம்.
இதுக்குள்ளே பூரணம் கொஞ்சம் வச்சு மாவு அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்துடலாம். இதை நம்ம அப்படியே நைஸாக தட்டிக்கலாங்க. இது நம்ம சப்பாத்தி கட்டியில் கூட நைஸாக தட்டலாம், இல்லாட்டி கையில் கூட நம்ம இப்படி மாதிரி சன்னமாக தட்டிக்கலாம். கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி சாஃப்டாக வரும். பாருங்க, நம்ம நைஸாக தட்டிட்டோம். இப்போ இதை ஒரு தோசைக்கல்ல நம்ம போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க. தோசைக்கல்ல ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அது மேலே இந்த பருப்பு போலியை போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்திங்கன்னா தான் நல்லா ப்ரௌனிஸாக வெந்துடும். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்க, நமக்கு பருப்பு உப்புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்த உப்புட்டு ரெடி பண்ணிக்கலாம். சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு பட்டர் சீட்டில் வச்சு நைஸாக அப்படியே தட்டிக்கலாம். கொஞ்சமாக தட்டிட்டு இந்த பூரணத்தை உள்ளே வச்சு நம்ம சுற்றிக்கலாம். நல்லா உருண்டையாக இருக்கிற மாதிரி சுற்றிக்கணுங்க. பூரணம் கொஞ்சமாக தான் வைக்கணும், நிறைய வச்சிங்கன்னா நமக்கு மாவுக்கு மேலே வெளியே வந்துடும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம எடுத்துட்டு இது நம்ம கையிலேயே நல்லா அப்படி தட்டிக்கலாங்க. உங்களுக்கு கையில் தட்ட வரலைன்னா கட்டையை வச்சு கூட உருட்டிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நைஸாக தட்டிடலாம். இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். இப்போ கீழ்ப்பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. ரெண்டு பக்கம் நல்லா ப்ரௌன் கலராக இருக்கிறப்ப எடுத்துடணும். பாருங்க, ரெண்டு பக்கம் நமக்கு வெந்துருச்சு. நல்லா ப்ரௌனிஷ் கலராக இருக்கு பாருங்க. இப்போ நமக்கு பருப்பு உப்புட்டு ரெடி ஆயிருச்சு. பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக நம்ம பருப்பு உப்புட்டு செஞ்சுட்டோம். இந்த ஸ்வீட்டான ரெசிபி எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா போதுங்க, மறுபடியும் செஞ்சு சாப்பிட தோணும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த நல்ல ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.